சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பயம். பயப்படவே கூடாதுங்க. அவர் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நீதிமான். நம்ம பக்கத்திலேயே ஒரு அழகான நீதி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இருந்தார்னா எப்படி இருப்போம் நம்ம? நமக்கு எதுக்கு பயம் வருது? அவர் தான் நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாரே அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? சிம்பிளா சொல்றான். ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்து உங்களை டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஓ, ட்ரில் மாஸ்டர் வராரா, அப்ப எங்களுக்கு பயமே இல்லை, இவங்க என்ன சேட்டை பண்ணாலும் அவர் விடமாட்டார், நான் தைரியமா அனுப்புறேன் அப்படின்னு அனுப்புவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான். அவர் பாரபட்சம் பார்க்காதவர். யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு நியாயம்னா நியாயம்தான், நீதினா நீதிதான். இது வந்து எப்படின்னா, மிகப்பெரிய மாற்றி அமைப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான், அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய பாயிண்ட். சுய ஜாதகத்துல சனி கிரகம் மட்டும் நல்லா இருந்து அவருடைய திசை மட்டும் வந்துடுச்சுன்னா அப்பப்பா கோடி 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 நன்மைகள். கோடி கோபுரத்துல ஏறி உட்கார்ந்துருவாங்க. இங்க கோடினா நான் பணத்தை மட்டும் சொல்லல, பல ரூபத்துல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அவ்வளவு நல்லா இருக்கும். சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாருன்னா அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அவரினால் மேலே ஏறி உட்கார முடியும். அற்புதமான சக்தி சனி பகவானுக்கே. அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரமடைகிறார். எப்பயுமே சனி பகவானுடைய 5ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது அவர் வக்ரமாகி 9ஆம் வீட்டுக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி ஆவார். அப்படி இந்த 2024ல வரக்கூடிய வக்ர காலம்தான் இந்த ஜூன் 29 டு நவம்பர் 5, நவம்பர் 15. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன பார்த்துக்கணும்னா, உங்க சுய ஜாதகத்துல சனி கிரகம் வக்ரமடைஞ்ச காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சனி பகவானால ஏதாவது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப அற்புதமான காலகட்டமா சூப்பரா சனி பகவான் உங்களை வழி நடத்தி செஞ்சிட்டு இருக்காரு, செயல்படுத்தி இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல எதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம வந்திருக்கீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான மெச்சூரிட்டியை கொடுக்கக்கூடிய வகையில சனி பகவான் இருப்பார். ஸோ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை காலா காலத்துக்கும் இருக்கும், வம்சாவளியா இருக்கும். எந்த கிரகம் கொடுத்தாலும் அது எப்படி வேணாலும் ஆயிடலாம். ஆனா சனி பகவான் கொடுக்கறது நிலைச்சி இருக்கும். அந்த நிலைச்சி இருக்கிறது உண்மையான சந்தோஷமா இருக்கும், திருப்தியான ஒரு மனோநிலையா இருக்கும், பயத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நியாயமான வழியில நீதி முறையில யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சனி பகவான் கொடுப்பார். இப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த சனி வக்ரகதியினுடைய காலகட்டம். ஸோ உங்க ஜாதகத்துல சனி கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் நான் சொல்றேன். உங்க சுய ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 4 மாசத்தை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது பல நன்மைகளை பல ரூபத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றத வச்சு அதுக்குள்ளெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும்போது எந்த சிக்கல் இல்லாமலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வழி நடத்தி நீங்க போயிடலாம். சனி பகவான் அப்படின்றது நான் ட்ரில் மாஸ்டர்னு சொல்றேன். அப்ப ட்ரில் எடுத்துருவாரு, வராத வரைக்கும் விடமாட்டாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கும். சனி பகவானுக்கு பிடிக்காதது சோம்பேறித்தனம். ஸோ இந்த காலகட்டத்துல எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. சோர்வுன்றதே வேண்டாம். யாருக்கெல்லாம் மந்த நிலையில இருக்காங்களோ அந்த மந்தத்தன்மையெல்லாம் இந்த வக்ரகதி காலகட்டத்துல மாத்தியே ஒரு மெச்சோர்ட் பர்சனா ஆக்குறது தான் இந்த வக்ர பெயர்ச்சின்றது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி
எப்படி சுற்றி பார்த்தாலும் பல ரூபத்திலையும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையிலேயே இருக்குது. நிறைய விஷயங்கள் முன்னேற்ற பாதையை அடைய போகிறீங்க. எல்லாமே லாபகரமாக உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த லாபகரம் அப்படின்றது பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப், உங்களுடைய ஹெல்த்து, நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கக்கூடிய அளவில் அவ்வளவு நல்லா இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளினுடைய முறிவுத்தன்மையெல்லாம் மாறி அவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்க, நீங்கள் யாரெல்லாம் நம்பி தொழில் செய்கிறீங்களோ அவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தொழிலை மேலும் மேலும் மேலே கொண்டு போகிற அளவுக்கு சூப்பராக செய்ய போகிறாங்க. உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப அற்புதமாக இப்போ துளாராசிக்கு வரும். அதில் சனி பகவான் இருக்கும்போது நிதானத்தோடும் தெளிவோடும் கரெக்டாகவும் ஒவ்வொருத்தருக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லி அந்த புரிதலை ஏற்படுத்தும் போது அவங்களுடைய மனோநிலையும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதில் எப்படி நீங்கள் செயல்படுத்தினா அவங்க ஜாலியாக நிம்மதியாக சூப்பராக டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்களோ அதன்படி ஒர்க் பண்ணி ஸோ அவங்களால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து பிரம்மாண்டமாக ஆகக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ வந்து முயற்சி மட்டும் நீங்கள் எடுங்க. துளாராசி அன்பர்கள் வந்து பொதுவாகவே துலாத்தில் தான் சனி பகவான் உச்சம் பெறார். அப்படிப்பட்ட அவர் சனி பகவான் இப்போ 5ஆம் வீட்டிலிருந்து வக்ரகதி ஆறுதுன்றது பெரிய பெரிய நன்மை. அதாவது பெரிய பெரிய மாற்றத்தினால் நன்மை. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக நீங்கள் எடுத்த முயற்சியெல்லாம் இப்போ பாசிட்டிவாக உங்களுக்கு நடந்தே போகிறத நீங்கள் பார்க்கலாம். இது பண்ணால் நம்மளுடைய பிஸ்னஸை 20% நம்ம வந்து ஹைக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களை அறியாமலேயே அது வந்து 60% ஹைக்காக வந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கு இது புரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு பயங்கரமாக புரிஞ்சு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுவாங்க இந்த டைமில் அப்படின்னும் போது அவங்க 2 ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அனைத்து விதத்துலேயும் குதூகலம். அதே மாதிரி சனி வக்ரம் பெற்று 7ஆம் பார்வையாக பார்க்கறது இல்லையா? அப்போ 7 அப்படின்னாலே மனைவி. நிறைய துளாராசி துலாலக்ன அன்பர்கள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய அது எந்த ஏஜ்னராக இருக்கட்டும், நான் நிறைய பார்த்துட்டேன். ஈவன் கல்யாணம் ஆகி 30-35 வருஷத்தில் கூட கணவர் மனைவி புரிஞ்சுக்கல, நான் சொன்ன சின்ன வார்த்தையை பெருசுப்படுத்திட்டு போயிட்டாங்க, இங்கே வரவே மாட்டேன்றாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மாற்றம் வரக்கூடிய காலகட்டம், புரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டம். நல்லவர் தான், ஆனால் திரும்பி வர மனசு இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த தடை அப்படின்றதெல்லாம் முறிஞ்சு இப்போ அந்யோன்யம் பெருகி இவங்களாடா சண்டை போட்டாங்க, இவ்வளோ சூப்பராக வந்து சேர்ந்துட்டாங்க, இப்போ பாரு ஒரே சிரிப்பு, அடேங்கப்பா இன்ப சுற்றுலாலாம் போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவ் எல்லாம் மறந்து, வாழ்க்கை அப்படின்றது நெகட்டிவ் நிறைந்ததே, அதை மனசுலேயே வச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக வாழ என்ன வழி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போச்சு. இதுதான் பிரச்சனையா? ஓகேப்பா, இது இப்படி பேசியிருக்கக்கூடாது, அதை அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, எனக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி பேசி அதை புரிஞ்சுக்கிட்டு அன்பான உறவோட ஒருத்தர் அரவணைச்சிட்டு போகிறதுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ஃபேமிலி கூட உங்களை புரிஞ்சுக்கும். நிறைய உங்களை வந்து ஏதோ தப்பாக அவங்க பேசியிருக்கலாம், இவங்க தப்பாக சொல்லியிருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் நடந்துக்கிற விதத்திலேயே அவங்க எல்லாருமே வந்து உங்களோட அன்பு பாராட்டுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. இது பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லை, பிஸ்னஸில் ஆகட்டும், எந்த ஒரு பாயிண்டில் ஆகட்டும், தேவையில்லாத வம்புகள் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அப்படிப்பட்டே இருக்க மாட்டீங்க. ராங் சைடில் வந்து ஆனால் உங்களை திட்டுவாங்க. இப்போ அது எல்லாமே ரைட்டாக போய் அந்த காலகட்டத்தை கடந்து வந்து நிறைய விஷயங்கள் மனசார வெளியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரசித்து நீங்கள் சிரிக்கிறதுக்கு
உண்மையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. இதுல சனி வக்ரம் உங்க ஜாதகத்திலயும் ஆயிருந்தது, அதாவது நீங்க பிறக்கும் போது சனி வக்ரம் இருந்தது அப்படின்னா, சனி வக்ரமாயிருக்கும் போது நீங்க பிறந்திருந்தீங்கன்னா சம்திங் இன்னும் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட், அடேங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நீங்கள் பண்ணுவீங்க, நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க. நீங்கள் பொதுவாகவே வெரி குட் ரிசர்ச்சர். ஸோ அந்த ரிசர்ச்ன்ற எலிமெண்ட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் தான் தத்தளிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அருமையாக அதை தெரிஞ்சு பொறுமையாக அதை புரிஞ்சு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு சூப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் மனசார நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறத கூட உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அருமையாக புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு சரி விடுங்கங்க, நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன், நீங்களும் தான், விட்டுருங்க, அதை மறந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வை யோசிச்சு பாருங்க. நெகட்டிவிட்டி எல்லாம் பறந்தே போயிடும்பா. இப்போ நீங்கள் நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அக்ரிகல்ச்சர் நீங்கள் வந்து பண்ணலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்திருந்தாலும் எதிரிகள் எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக நீங்கள் முடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்குது. அண்ட் கும்பத்தில் சனி பகவான் கும்பம் அப்படின்றதே அந்த இடத்துல தான் உங்களுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அனைத்து விஷயமும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அண்ட் உங்களால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், உங்களால் உங்களுடைய நட்பு வட்டாரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், உங்களுக்கு பேரும் புகழும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய காலம். உங்களால் உங்களுக்கே கௌரவமாக இருக்கும். உங்களை நினச்சி நீங்களே டான்ஸ் ஆடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு குதூகலமான காலகட்டம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், யாரோட இருக்கார், அவர் எந்த நிலையில் இருக்கார், எந்த கிரகத்தோடு இருக்கார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பார்த்து பண்ணால், ஏன்னா சனி பகவான்றது மிக மிக அற்புதமான ஒரு ப்ளஸ்ஸும் அண்ட் நெகட்டிவிட்டி எல்லாம் போக்கக்கூடிய வகையில் பல கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால, ஏன் ராகு 6ல் சொல்லவா வேணும். ஸோ இது ரெண்டும் கை கோக்கும் போது டக்கு 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 டக்குன்னு நெகட்டிவ் எல்லாம் போயிடும், பாசிட்டிவ் எல்லாம் பன்மடங்கு வளர்ந்து வரும். ஸோ இதில் ஏதாவது சரியில்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஹனுமனுக்கு பிரார்த்தனை வைங்க. உங்கள் மனசை லேசாக்கிக்கோங்க. வாழ்க்கைன்றது லேசாக்கி மூவ் பண்ணணும், லைஃப் இஸ் ஷார்ட், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. மனசை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவாக எல்லாமே இருக்கிறதுக்குண்டான சிறு முயற்சி கூட பெரும் வெற்றியை கொடுக்கும். இதில் ஒரு விஷயந்தான், நீங்கள் யாராவது துளாராசிக்காரங்க சோம்பேறியா அலோனா, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு முயற்சி எடுங்க. எல்லாருமே கைகோத்து அப்படி ஒரு சந்தோஷத்தை உங்களால் உங்களுக்கும் உங்களால் உங்கள் குடும்பத்துக்கும் வரக்கூடிய வகையில் இருக்கும். அது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக வாழ்நாள் முழுக்க இந்த வக்கரகதியை மறக்க முடியாத லெவலுக்கு இந்த ஆண்டு இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, சம்திங் ரியலி குட். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.